ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கிறார்கள். மெயின் அருவியில் கட்டுமான பணிகள் நடப்பதால் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றால மெயின் அருவியில் கட்டுமான பணிகள் நடப்பதால் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். சீரான நிலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சிகளை பார்க்கிறோம். மெயின் அருவியில் பணிகள் நடப்பதால் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றால மெயின் அருவியில் கட்டுமான பணிகள் நடப்பதால் 5 அருவியில் குவிகிறார்கள் சுற்றுலா பயணிகள். குற்றாலத்தில் சீசன் தொடங்கி இருக்கிறது. அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சீசன் தொடங்கியுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மெயின் அருவியில் பணிகள் நடப்பதால் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தற்போதைய நிலவரம் குறித்து செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்டு பெறலாம். சுந்தர மகேஷ், வணக்கம். குற்றால அருவிகளோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, கூடுதல் விவரம்? விக்னேஷ், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் காலமாக கருதப்படும். இந்த மாதங்களில் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து குற்றாலத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது 20 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஆண்டிற்கு. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான சீசன் என்பது துவங்கி தற்போது இங்குள்ள சூழ்நிலை, அதாவது பருவகால நிலை என்பது மிகவும் அழகாகவும் மிகவும் மிதமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த சாரல் மழையையும் குற்றால அருவிகளில் குளித்த அனுபவிப்பதற்காகவும் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் குற்றாலத்தில் உள்ள பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டு பல நாட்கள் ஆகியும் தற்போது வரை திறக்கப்படவில்லை. தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே தண்ணீருடைய அளவு என்பது கூடியதன் காரணமாக அந்த பகுதியில் பணிகள் தொய்வடைந்துள்ளன. மேலும் தற்போதைய சீசனுக்கான அடிப்படை பணிகளை உடனடியாக செய்து முடித்துள்ளனர். விரைவில் குளிப்பதற்கு இந்த அனுமதிக்கு வழங்கப்படலாம். இந்த நிலையில் பழைய குற்றால அருவியும் முழுவதுமாக தற்போது இன்று மூடப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் அந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து மூடப்பட்டது. தற்போது வரை திறக்கப்படாத சூழல் இங்கு உள்ளது. இந்த நிலையில் 5 அருவி பகுதியில் மட்டும் குளிப்பதற்கு அனுமதி இருப்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மொத்தமாக 5 அருவி பகுதிகளில் குவிந்து வருகின்றனர். அங்கும் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறைபாடாக உள்ளது. தொடர்ந்து அங்கு பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பணிகள் முடிவடையாத சூழ்நிலையில் அங்கு உடைமாற்றும் அறை கூட இல்லாத சூழ்நிலையில் பணிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக முழுவதுமாக குவிந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்த அருவிகளில் 5 கிளைகளில் விழக்கூடிய தண்ணீரில் குளித்து
மகிழ்ச்சியுடன் குறித்து செல்கின்றனர். தற்போது பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதன் காரணமாக காவல்துறையினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் மேலும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எதிர்பார்க்கிறார்கள். வரக்கூடிய கூட்டங்கள் அனைத்தும் மொத்தமாக ஐந்தருவியை நோக்கி படையெடுப்பதால் ஐந்தருவிக்கு செல்லும் பாதை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.